தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। தேவனுடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அருமை ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக பாதுகாத்து परमेश्वर की बड़ी अनुग्रह से परमेश्वर ने अभी तक हमें बचा कर लाया। இந்த பரிசுத்த நாளிலே மகிமையான ஆண்டவருக்கு ஒரு மகிமையான ஆராதனை எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. और इस पवित्र दिन पर परमेश्वर को महिमा रूपित परमेश्वर को एक महिमा आराधना करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया, इसलिए धन्यवाद। நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारी जिंदगी पर भलाई है और वो भलाई करता रहता है। அவர் எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றுகிறவராய் தேற்றுகிறவராய் இருக்கிறார். वो हमेशा हमारी जिंदगी पर रहकर हमें तसल्ली देता है, हमें चलाता है। நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். हम धन्य ठहरते हैं। நம்மை பாவத்திலிருந்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார், पाप से छुड़ाया है, நமக்கு இருதயத்திலே ஆறுதலை கட்டளையிட்டிருக்கிறார். हृदय पर उसने हमें तसल्ली दिया है। அவர் தம்முடைய சமாதானத்தையே நமக்கு தந்திருக்கிறார். उनके शांति को प्रभु ने हमें दिया है। உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல அது. दुनिया जिस तरह शांति देती है उस तरह की शांति नहीं। நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமாதானத்தையே நமக்கு தந்திருக்கிறபடியால் परमेश्वर उनकी शांति हमें देता है, इसीलिए இந்த உலகத்திலே சமாதானமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படியான கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். इस दुनिया पर परमेश्वर शांति और शांति के साथ समाधान के साथ रहने के लिए अनुग्रह करता है। நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி நம்மை எப்போதும் அவரை ஆராதிக்கும்படியாய் வைத்திருக்கிறார். हमें प्रभु ने उनके बच्चे बनाकर हमेशा उनको आराधना करने के लिए परमेश्वर ने நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் பெறுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது பாருங்க. हम परमेश्वर के संतान कर जो नाम पाए गए, इसके द्वारा परमेश्वर ने हम पर जो जितना दया किया है, प्रेम किया है, कितना ज्यादा है। உலகத்திலே எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள். दुनिया पर कितने करोड़ों के हिसाब से लोग हैं। அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பெயர் எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். वे लोग परमेश्वर के संतान है कर वो नाम नहीं कमा पाए। தேவன் நம்மை நினைவு கூர்ந்து परमेश्वर हमें याद कर நம் மீது அன்பு வைத்து प्रेम कर நம்மையோட பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் என்று எண்ணுகின்ற பொழுது தேவனுக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் அது போதாதா. और हमें उनके है बच्चे संतान बनाया, ये सोचकर हम परमेश्वर को कितना धन्यवाद दें। நாம் எங்கு கடந்து செல்ல தேவனுடைய பிள்ளை என்று நாம் கடந்து செல்ல முடியும். जहां पर भी हम जाए परमेश्वर के संतान कर हम जा सकते हैं। உலகத்தில் எப்படிப்பட்ட விபத்துகள் ஆபத்துகள் இருந்தாலும் எதற்கும் பயப்படாமல் போக முடியாத கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். दुनिया में किसी तरह की संकट और आपत्ति आई तो भी किसी भी चीज से ना डरकर आगे बढ़ने के लिए परमेश्वर अनुग्रह करता है। உலகத்தில் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி நாம் பயப்படாமல் இருப்போம், காரணம் நாம் தேவனுடைய பிள்ளைகள். और इस दुनिया पर किसी भी तरह की परिस्थिति आए हम नहीं डरते, क्योंकि हम परमेश्वर के संतान हैं। நமக்காக தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். हमारे लिए परमेश्वर ने सब कुछ कर खत्म किया है। அதை பெற்றுக்கொண்டு ஜீவிக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. उसे पाकर जीना ही हमारी जो कार्य है। நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்து விட்டார். हमारे लिए सब कुछ कर उन्होंने खत्म किया है। அவர் வேதத்திலே எல்லாவற்றையும் சொல்லியும் வைத்து விட்டார். शास्त्र पर सब कुछ बताया भी है, எல்லா வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து வைத்து सारा விட்டார். वादा वो दिया है। இவைகளை நாம் கவனித்து பார்த்து அதை பேசி அதை ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நம்முடையதை ஆக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ये हम प्रार्थना कर और इस पर मनन कर इसे हमारे हिसाब से बदलने का जो कार्य है वो हमारी जिम्मेदारी है। நமக்காக என்னென்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அத்தனையும் நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். हमारे लिए जो भी आशीष रखा है वो निश्चय हम पा सकते हैं। தேவனாகிய கர்த்தர் என்னென்றால் நாம் எதை நாம் அவர்கிட்ட விரும்பி கேட்கிறோமோ அவர் சித்தமானவளை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக தருவார். जो भी हम परमेश्वर से मांग करते हैं उसके इच्छा के हिसाब से जो भी मांग करते हैं परमेश्वर निश्चय देता है। அதனால மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட காணப்படுவோம். इसलिए हम खुशी के साथ रहेंगे। இப்பொழுதும் யோவான் 8ஆம் அதிகாரம் अब यूहन्ना 8वां अध्याय 12ஆம் வசனத்தை ஒரு எழுந்திருந்து சத்தமாக வாசிக்கலாம். 12वां वचन को कोई उठकर ऊंची सबसे पढ़ सकता है। யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். यूहन्ना 8:12 தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி यीशु ने फिर लोगों से कहा, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், जगत का ज्योति मैं हूँ। என்னை பின்பற்றுகிறவன் जो मेरे पीछे हो ले இருளிலே நடவாமல் अंधकार में भी न चलेगा, அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. वो जीवन की ज्योति पाएगा कर यहाँ पर लिखा गया है। நம்முடைய ஆண்டவரே இவைகளை தம்முடைய வாயினால் இதை சொல்லுகிறார்.
हमारा परमेश्वर ही उनके मुंह से कबूलात करता है, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். मैं इस जगत का ज्योति हूँ। என்னை பின்பற்றி நடக்கிறவர்கள் யார் யாரோ जो भी मेरे पीछे होंगे, जो मेरे कार्य को पालन करेंगे, அவர்கள் இருளிலே நடக்க மாட்டார்கள். वे लोग अंधकार में नहीं चलेंगे, அவர்கள் ஜீவ ஒளி அடைந்திருப்பார்கள். वे लोग हम देखते हैं कि जीवन की ज्योति पाएंगे। பாவம் நிறைந்த உலகத்திலே பாவத்தை போக்கும்படியா நான் ஒளியாக வந்திருக்கிறேன். इस पाप भरी दुनिया पर पाप को हटाने के लिए मैं एक ज्योति के समान आया। என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை பின்பற்றுகிறவன், मेरे वचन सुनकर जो मेरे पीछे होगा, என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், मेरे वचन के अनुसार चलने वाले, அவர் பாவத்திலிருந்து விடுபட்டு, पाप से हटकर, பாவத்தினால் உண்டான சாபத்திலிருந்து விடுபட்டு, पाप से आने वाले श्राप से हटकर, பாவம் மன்னிக்கப்பட்டதால் உண்டான ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और जो पाप के द्वारा आता है, जो श्राप हटकर वो आशीष से भरेगा करके लिखा है। அப்ப நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள तो வேண்டும். हम कितना धन्य है करकर हमें जान लेना है। நாம் பெரிய பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. हम बहुत धन्य है करके शास्त्र कहते हैं। அத்தனை ஆசீர்வாதங்கள் தேவனாகிய கர்த்தர் நமக்காகத்தான் வைத்திருக்கிறார். सारा आशीष परमेश्वर ने हमारे लिए रखा है। எந்த அளவில் நாம் கர்த்தருக்கு பயத்தோடும் பக்தியோடும் அவரை தொழுது கொண்டு, और जब भी हम परमेश्वर को भय और भक्ति के साथ दंडोत करते हैं, நம்முடைய வாழ்க்கையுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, हमारी जिंदगी उनके हाथों पर सौंपेंगे, அவர் விரும்புகிற பண்ணமாக நாம் பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமானால், और जैसा परमेश्वर चाहते हैं उस तरह की पवित्रता जिंदगी के लिए अगर हमने अपने आप को நமக்காக வைத்திருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களை அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். परमेश्वर ने जितने भी भरपूरी आशीष रखा है सब कुछ पा लेंगे। நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तुम्हारे ये जगत के लिए मैं ज्योति के समान आया हूं, परमेश्वर யோவான் कहते हैं। 12 அதிகாரம் 36 வசனத்திலே यूहन्ना 12:36 पर पढ़ते हैं, ஒளி உங்களோடு இருக்கையில் ज्योति जब तुम्हारे साथ होगी, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. और लिखा है कि ताकि ज्योति तुम्हारे साथ है, ज्योति पर विश्वास करो ताकि तुम ज्योति के संतान बन जाओ। ஒளியாகிய நான் உங்களோடு கூட இருக்கின்ற பொழுது मैं ज्योति हूँ और मैं तुम्हारे साथ हूँ, நீங்களும் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு आप लोग ज्योति के संतान के समान இந்த रहने के लिए, ஒளியாகிய இயேசுவாகிய என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். और इस जगत की ज्योति यीशु मैं हूँ, मेरे पास विश्वास के साथ रहो करके परमेश्वर कहते हैं। ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஏன் விசுவாசமாய் இருக்க வேண்டும்? ज्योति जो परमेश्वर के साथ हम क्यों हमें विश्वास के साथ रहना है? நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்படி எதுக்கு விசுவாசமா இருக்க வேண்டும்? हमें एक प्रश्न आएगा, हमें क्यों ऐसा विश्वास के साथ रहना है? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது அது கூடாத காரியம். विश्वास के बिना रहना परमेश्वर की नापसंद की कार्य है। தேவனிடத்தில் சேர்கிறவர்கள் जो परमेश्वर के पास आते हैं, உண்மையாகவே ஆண்டவர் இருக்கிறார் என்றும், सचमुच परमेश्वर है कर அவரை தேடுகிற நமக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். और जो उसे ढूंढते हैं वो हमें प्रतिफल देता है, ये आपको विश्वास करना है। அப்ப ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. बहुत सारी तो आशीष है, அதை நாம அறிந்து जानकर, அதை விசுவாசித்து विश्वास कर ஜெபித்து प्रार्थना कर ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கின்ற பொழுது परमेश्वर की प्रिय जी அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக அது நம்மை வந்து அடையும் என்று வேதம் சொல்லுகிறது. वो आशीष निश्चय हम पाएंगे कर हम शास्त्र पर देखते हैं। அப்ப ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம், ज्योति जो है यीशु मसीह, हम நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒளியாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हमारे जिंदगी पर भी हमें ज्योति के समान रहना है, परमेश्वर कहते அந்த ஆண்டவரிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हैं। उस परमेश्वर के पास विश्वास के साथ रहना है करके परमेश्वर चाहते அவரிடத்தில் हैं। விசுவாசமா இருக்கிறோம் என்றால் विश्वास के साथ होंगे तो அவர் என்னென்ன சொல்லிற அத்தனை காரியங்களையும் நாம் செய்கிறவர்களாய் காணப்பட जो வேண்டும். जो भी वो कहते हैं वो सारा कार्य हमें करना है। அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கின்ற பொழுது जब उस दुनिया पर आए, அவர் வந்து அந்த ஒரு பிரசங்கத்தை பண்ணினார் பாருங்க. वहां पर उन्होंने एक प्रचार किया, அவர் வந்து ஆவியில எளிமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், பெருமை உள்ளவர்களாய் காணப்படக்கூடாது என்று அவர் அங்கே பிரசங்கித்தார். वो उन्होंने बोला कि आत्मा में दीनता होना आवश्यक है, नम्रता होना आवश्यक ஏன்னா है। பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், घमंडियों के विरुद्ध प्रभु खड़ा रहता है, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். और जो भी दीनता है और उसको परमेश्वर अनुग्रह देता है। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தில் நம்ம பெருமையை நாம் பேசி விடவோ பெருமையா நடந்து விடவோ கூடாது. इसलिए कोई भी कार्य पर परमेश्वर के लोग हम जो है कि हम घमंड और गर्व ना करें। எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் நம்முடைய தேவனிடத்தில் நமக்கு வருகிறது. कोई भी आशीष परमेश्वर से हमारे पास आती है, ஞானமானாலும் சரி, भले ही ज्ञान हो, கிருபைகளானாலும் சரி, अनुग्रह हो, திறமைகளானாலும் சரி, और हमारी जितने भी तालंत हो நம்முடைய தேவனிடத்திலிருந்து வருகிறது. परमेश्वर से आता है। அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய उसके लिए परमेश्वर को धन्यवाद देना है। நான் இதை செய்து விட்டேன், मैंने कर दिया, நான் அதை செய்து விட்டேன், मैंने वो कर दिया, என்னால தான் இது ஆகிவிட்டது, मेरे से हुआ, என்னாலே அல்லாமல் எதுவும் ஆகாது,
मेरे बिना कुछ नहीं होगा, ஒருபோதும் இந்த பெருமை நமக்கு வேண்டவே வேண்டாம். कभी भी ऐसा एक घमंड की चीजें नहीं வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहते हैं? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. जो घमंड और गर्व करते हैं उनके विरुद्ध परमेश्वर खड़ा रहता करके शास्त्र कहते நம்முடைய हैं। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கின்ற பொழுது और जब यीशु मसीह जब आए, அவர் நீங்கள் ஆவியிலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எளிமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அங்கே போதித்தார். आत्मा में नम्रता होना है, दीनता होना है कर यहाँ पर शास्त्र में लिखा है। கிறிஸ்துவுக்கு நீங்கள் பாடுபட்டால் துயரப்பட்டால் கவலைப்பட வேண்டாம். मसीह के निमित्त अगर आप लोग कोई भी तरह की कष्ट या उठाए तो आपको कोई चिंता लेने की जरूरत नहीं। கிறிஸ்து நிமித்தம் நீங்கள் பாடு அனுபவித்தால் मसीह के द्वारा आप लोग ने निंदा उठाया, நீங்கள் கண்டிப்பாக பாக்கியவான்கள். आप लोग धन्य है। நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். आप लोग तसल्ली पाओगे कर लिखा है। நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும். शांतता की मन के साथ आपको रहना है। அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள அந்த பூமியில ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. वे लोग इस पृथ्वी पर एक आनंद और हर्ष की एक जिंदगी जिएंगे। நீங்கள் நீதியின் மேல் தான் பசிதாக உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். धर्मी के कार्य के ऊपर ही आप लोग को प्यास होना है, அநீதியில் பிரியப்படக்கூடாது. अधर्म कार्यों पर नहीं। அநீதியான காரியங்கள் அதை விட்டு விலகி விட வேண்டும். अधर्म कार्य है तो उससे आप लोग हट जाइए। நீதியின் மேல் எப்படி பசிதாகம் உள்ளவர்களாக அந்த நீதியைத்தான் செய்ய வேண்டும் என்று நாம் அதற்காக கடுமையான முயற்சிகளை செய்ய வேண்டும். धर्मी के कार्य पर हमें प्यास होना है, उस पर ही हमारी जो है भूख रहनी है। அதனால நமக்கு மேன்மையான காரியங்கள் உண்டா நாம் திருப்தி அடைவோம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். वो बहुत बड़ी कार्य है और उसके द्वारा हम देखते हैं कि परमेश्वर हमारी प्यास को बुझाएंगे। மற்றவர்கள் மீது இரக்கமுள்ளவர்களாய் காணப்படுங்கள். दूसरों पर आप लोग दया करो, அப்பொழுது உங்களுக்கும் இரக்கம் கிடைக்கும். आप लोग को दया मिलेगा। நீங்கள் இதயத்தில் எப்பொழுதும் சுத்தமுள்ளவர்களாய் காணப்படுங்கள். हृदय पर आप लोग शुद्ध ठहरो, அப்பதான் நீங்க தேவனை தரிசிக்க முடியும். आप लोग परमेश्वर की दर्शन करेंगे। இருதயத்தை அசுத்தத்தினால் நிரப்ப கூடாது. हृदय को अशुद्धता के साथ मत भरो, பொறாமையினால் நிரப்ப கூடாது. और हम देखते हैं कि घमंड के साथ मत இல்லாத भरो, கெட்ட சிந்தனைகளால் நிரப்ப கூடாது. गलत इच्छा गलत जो है विचार के साथ मत भरो। இருதயம் நம்முடைய ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணக்கூடிய இடம். हृदय जो है परमेश्वर निवास करने वाला जगह है। நான் தங்கும்படியாய் और मैं वहां पर आकर बसने के लिए மகன் உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று தான் ஆண்டவர் கேட்கிறார். परमेश्वर कहते हैं कि हे मेरा बेटा मेरी बेटी तेरे हृदय को दे। நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை நாம் கொடுத்தோமானால் हमारे हृदय को जब हम परमेश्वर को सौंपे, ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுவார். परमेश्वर वहां आके निवास करता है। அந்த இருதயம் பரிசுத்தமாய் இருக்கும். उस हृदय पवित्रता होगी। அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். वे लोग परमेश्वर को दर्शन करेंगे என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். वहां पर परमेश्वर ने कहा है சமாதானம் பண்ணுங்கள், शांति करो। ஒரு ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துட்டா நீங்க என்ன செய்யணும்? போய் சமாதானம் தான் பண்ணணும். मेल मिलाप करो, हम शांतता की ओर मेल मिलाप करो कर लिखा गया है। எரிகிற தீயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி கிண்டி விட்டு நாடகம் பார்க்க கூடாது. अगर कहीं पर लड़ाई हो रही है तो वहां पर जाकर आप लोग मेल मिलाप करो, वहां पर झगड़े को और भड़काओ मत। சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். जो मेल मिलाप करते हैं वे लोग धन्य हैं, அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். वे लोग परमेश्वर का पुत्र कहलाएंगे। அவர்கள் தேவனுடைய புத்திரர் புத்திரிகள். वे लोग परमेश्वर का पुत्र और पुत्री कहलाए जाते हैं। எப்படி ஒரு பிரச்சனை எங்க வந்தா அதை நம்ம சமாதானம் பண்ணி அவர்களை சரி பண்ணுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். कोई भी तरह की परेशानी आई तो वहां पर हमें मेल मिलाप करवाना है और शांति बसाना है। அது நீதி நிமித்தம் நமக்கு சில கஷ்டங்கள் வந்தால் கூட धर्मी के द्वारा कोई हमें कोई कष्ट आए நாம் तो பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லி हम இருக்கிறார். धन्य कर शास्त्र அந்த कहता है பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுதான். स्वर्ग राज्य उन्हीं का है। ஆண்டவர் நிமித்தமாக எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் और परमेश्वर के कारण कार्य हम कोई भी कार्य करें, நாம் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறார். हम परमेश्वर के आशीष पालें करके शास्त्र कहती है। அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இவர்களை சரியாக அறிந்து கொண்டு परमेश्वर के संतान हम ये सब बरोबर जानकर, கர்த்தர் நமக்காக உலகத்திலே ஒளியாய் வந்திருக்கிறார். और परमेश्वर इस दुनिया पर ज्योति के समान आया है। அவரை பின்பற்றுகிற நாமும் उनके जो पीछे होते हैं அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். हम उनके पीछे होते कर कहते அவருடைய हैं। உபதேசத்தின்படி நடக்க வேண்டும். उनके उपदेश के अनुसार चलना है, அவருடைய வார்த்தையின்படி தான் நடக்க வேண்டும். उनके वचन के अनुसार चलना है। இதுக்கு மாறுபட்ட வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே காணப்படக்கூடாது. इसके उल्लंघन की जिंदगी परमेश्वर के लोगों के बीच में नहीं होनी है। நாம் ஆவியின் கனி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். आत्मा के फल के साथ रहना करके परमेश्वर कहता है என்னை பின்பற்றும் ஜீவ ஒளி அடைந்திருப்பான், அவன் பிரகாசமான ஒளியாய் காணப்படுவான். जो मेरा पीछा
इच्छा करता है वो जीवन की ज्योति के समान प्रकाश में होता कर कर शास्त्र कहता है। ஆனபடிதான் நீங்கள் பாவமான காரியங்களை சிந்தியாமலும் பேசாமலும் इसलिए पाप की कार्य मत सोचिए और ना ही बोलिए। தேவன் விரும்புகிற நீங்கள் ஆவிக்குரிய கையை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்। परमेश्वर जो चाहते आत्मिक फल वो आप लोग दे दो कर कर शास्त्र कहती है। நம்மிடத்தில் பேசுகிறவர்கள், நம்மை பார்க்கிறவர்கள், நம்மோட இடைப்படுகிறவர்கள் நம்மை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வார்கள்। हमसे बात करते, हमसे मेल मिलाप करते, हमसे सुनते हैं, वे लोग हमारे बारे में जान लेंगे। இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானா? ये परमेश्वर की संतान है क्या? உண்மையிலே இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் தானா? सचमुच ये लोग यीशु मसीह के पीछे होते हैं क्या? இயேசு கிறிஸ்து சொன்ன வேத வசனங்களை நடக்கிறவர்கள் தானா? यीशु मसीह के वचन के अनुसार ये लोग चलते हैं அல்லது क्या? ஆண்டவர் விரும்பாத பொய்யும் புரட்டும் பேசுகிறவர்களா? ये तो परमेश्वर न चाहते वैसा झूठ की कहानी बात करते ஆண்டவர் हैं। விரும்பாத தேவையில்லாத கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறவர்களா? क्या परमेश्वर जो न चाहते हैं उस कार्य को ये लोग करते हैं क्या? நம்மோட பேசுகின்ற பொழுதே, நம்முடைய நடவடிக்கை பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் நம்மை பற்றி புரிந்து கொள்வார்கள்। हम जब बात करते हैं हमारे चाल चलन देख के भी लोग समझ लेते हैं। அப்ப நம்மிடத்திலிருந்து என்ன காரியங்கள் வெளியே வந்தால் நம்மை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று அறிந்து கொள்வார்கள்। और हमसे भले जो भी कार्य आए परमेश्वर की संतान कर कर वे लोग जान लेंगे। அதான் பரிசுத்தவான் அபிஷேகம் பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் पवित्र आत्मा पाए हुए परमेश्वर के लोग அந்த ஆவியின் கனி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும்। आत्मा की फल हमारे पास होनी है। அந்த கனி நம்மிடத்தில் காணப்படுகிறதா? वो फल क्या हमारे पास है या नहीं? ஆவியின் கனின்னு சொல்லும்போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், और आत्मिक जो फल जो है प्रेम, शांति है, और हम देखते हैं कि நீடிய பொறுமை, लंबी धीरज, தயவு, और जो है दया, நற்குணம், अच्छी गुण, விசுவாசம், विश्वास, சாந்தம், शांतता, இச்சையடக்கம், और है हम देखते हैं कि इस तरह रहना। இந்த காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும்। इस तरह की कार्य हमारे पास होनी है। நாம் மெய்யாகவே மற்றவர்கள் மீது அன்பு உள்ளவர்களா இருக்கிறோமா? क्या हम सच में परमेश्वर लोगों के साथ हम प्रेम से रहते हैं? அல்லது வம்பை பிணைக்கிறவர்களா இருக்கிறோமா? नहीं तो हम झगड़ा उत्पन्न करते हैं क्या? நம்ம வம்பை தான் செஞ்சோம்னா பார்க்கறவங்களுக்கு தெரியும் இவன் சரியான ஒரு மோசமான ஆளா இருக்கிறான்னு தெரிந்துவிடும்। अगर हम दूसरे के बीच में झगड़ा उत्पन्न करते तो लोग को पता चलेगा ये भड़काऊ इंसान है। நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते என்னை हैं? போல நீங்கள் அன்புள்ளவர்களா இருங்கள்। मेरे समान प्रेमी रहो। அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள்। उनका प्रेम कितना बड़ा है। நம்மீது அவர் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்றால் हमारे ऊपर रखा हुआ प्रेम कितना बड़ा है। நம்முடைய ஜீவனே நமக்கு அவருடைய ஜீவனே நமக்காக கொடுத்து விட்டார்। उनका जीवन हमें परमेश्वर ने दे दिया है। யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நம்ம உடம்புல ஒரு பார்ட்ஸ் எடுத்து கொடுக்க சொன்னா கொடுத்துருவோமா? क्या आज किसी को भी कुछ अगर संकट है क्या हम हमारी बॉडी में से कुछ निकाल के दे पाएंगे? அவ்வளவு ஈஸியா செஞ்சிருவோமா? क्या हम इतना आसान से कर लेंगे? கொஞ்சம் வயசாயிட்டுன்னு வச்சுக்கிடுவோமே, थोड़ा बूढ़ा हो गया समझ जाओ, சரி ஒரு கிட்னி யாரா கொடுத்தா பழச்சுக்கூடான்னு சொல்லுதான்னு வச்சுக்கிடுவோம்। अगर वो बोलते कि कोई एक किडनी दे देगा तो मैं बच जाऊंगा, உடனே கொடுத்துருவாங்களா? क्या तुरंत दे देंगे? உனக்கு தான் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டுதே, तेरा तो अंत होने आ गया है, இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறே தெரியல, और कितना दिन तू रहेगा पता नहीं, நான் கொஞ்சம் வாழக்கூடியவன், मैं थोड़ा और जीऊंगा, யான்ட்டு இருந்து ஒரு கிட்னி வாங்கினா நீனும் செத்து போற, கொஞ்ச நாள்ல நானும் செத்து போறேன், அது வேண்டாம், मेरे से किडनी लेगा तो तू भी मरेगा मैं भी मरेगा, நீ சீக்கிரத்துல செத்து போறேன்னு சொல்லி விடுவார்கள்। तू जल्दी मरी जा कर वे लोग कह लेते। அப்ப அன்பு உண்மையிலே நம்ம இடத்துல இருக்குதா? क्या सच में प्रेम हमारे पास है? நம்முடைய ஆண்டவர் தான் அன்பு நம்ம மேல் வைத்தபடியினாலே परमेश्वर ने हम पर प्रेम किया, நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாய், पाप से छुड़ाने के लिए, சாபத்திலிருந்து மீட்கும்படியாய், श्राप से छुड़ाने के लिए அவருடைய உயிரே நமக்கு கொடுத்து விட்டார்। उनके जान को दे दिया हमें। அதான் சொல்ல நீங்களும் அன்புள்ளவர்களா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்। इसलिए तुम भी प्रेम से रहो कर परमेश्वर कहते हैं। ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, एक मिनट सोच कर देखिए, உண்மையிலே நாம எல்லாரும் அன்புள்ளவர்களா இருக்கிறோமா? सचमुच हम प्रेम करते हैं क्या? நாம அன்புள்ளவர்களா இருந்தால் हम प्रेम के साथ रहेंगे क्या? நம்மால் வேற யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் துன்பமும் இருக்காது। हमारे द्वारा किसी को भी कोई भी तरह की परेशानी या संकट नहीं है। யாருக்கா நம்ம தொல்லையை துன்பம் கொடுத்தா நாம அன்பு இல்ல வம்பு செய்கிறவங்களா இருக்கிறோம்। किसी को अगर हम संकट या कोई भी तरह की कष्ट दे इसका मतलब हम प्रेम नहीं करते। அப்ப இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்கிறேன்னா आज जो वचन सुन रहे हैं இந்த தினத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்। आज ही हमारे हृदय को हमें बदल लेना है। ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து அன்பு எனக்கும் வர வேண்டும்। हे परमेश्वर आपके पास जो प्रेम हो मेरे पास आना है। அவரை அடித்தார்கள், துப்பினார்கள், என்னெல்லாம் செய்தார்கள், उनको मारा, उन पर थूका, उन पर बहुत सारा कार्य किया। ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், हे परमेश्वर आप देख रहे हैं எவ்வளவு வேண்டாத வேலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள்। ये लोग देखो कितना ऐसा संकट पहुंचा रहे हैं। அவங்களுக்கு உடனே தெரியும் சீக்கிரம் அதுக்கான தண்டனை கொடுன்னு நான் ஜெபம் பண்ணினேன்। और वे लोग बोले कि इसका जल्द से जल्द इसको दंड दो कर कर कहा। ஆண்டவர் என்ன சொன்னாரு? परमेश्वर ने क्या कहा? பிதாவே இவர்களுக்கு மன்னிச்சிரும்। परमेश्वर ने कहा हे पिता इन्हें माफ कर। இவங்க என்ன செய்யறான்னு இவங்களுக்கே புரியல। ये लोग क्या कर रहे हैं इन्हें खुद को पता नहीं। நான் தேவனுடைய குமாரனா இருக்கிறேன், ये मैं परमेश्वर का पुत्र हूँ, என்னை கொலை செய்கிறார்கள்,
मुझे घात करते हैं, மூன்றாம் நாளில் நான் எழுந்து விடுவேன், तीसरे दिन मैं जी उठूंगा, நான் தான் இவர்களை ரட்சிக்க போகிறேன், मैं इन्हें उद्धार करूंगा, என் மேல் வைக்கிற விசுவாசம் தான் ரட்சிக்கப்பட போகிறார்கள். और मेरे पर जो उद्धार किया है और मेरे उद्धार के द्वारा ये लोग उद्धार पाने वाले हैं। ஆண்டவரே இவர்களை மன்னியும். हे पिता इन्हें माफ कर। நம்ம இன்னைக்கு இப்படி மன்னிச்சிருக்கோமா? क्या हमने किसे माफ किया है? ஒரு நிமிஷம் நம்முடைய இருதயத்தை நம்ம கேட்டு பார்ப்போம். हम अपने हृदय को आज पूछ कर देखें யாரா ஒரு ஆள் கோவப்பட்டு பேசிட்டாலும் மன்னிச்சு விட்டுருக்கோமா? कि कोई तो अगर हम पर भड़क गया या गुस्सा किया, क्या हमने माफ किया? அன்னைக்கு முழுவதும் தூக்கம் வராது. उस दिन रात भर नींद नहीं आएगी। இந்த மாதிரி நீ ஒரு கேள்வி கேட்டுட்டாம்ல, ऐसा पूछ लिया ना, எப்ப எனக்கு மோக்கா கிடைக்குன்னு பாக்கேன். जब मुझे मौका मिलेगा मैं देखता हूँ, நாக்கு பிடிக்கிட்டு சாக முடியாது 4 கேள்வி கேட்பேன். और मैं ஸ்டாண்டர்டான வார்த்தை அடுக்குவாங்க பாருங்க. और मैं उनको ऐसा एक इस तरह की प्रश्न करूंगा कर कर वे कहते हैं, நாக்க பிடிங்கிட்டு சாக முடியாது 4 கேள்வியை கேட்பேன். और मैं ऐसा उनको मतलब उनकी जीभ बाहर निकालने ऐसा मतलब मैं उनको प्रश्न पूछूंगा। ஆண்டவர் நமக்கு அப்படியே போதிச்சு தந்திருக்கிறாரு. क्या परमेश्वर ने ऐसे में प्रचार किया है உன்னை क्या? யாராவது துன்புறுத்திட்டா நீ உடனே இந்த மாதிரி தான் கேட்கணும் அப்படியே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. किसी ने तुझे ठेस पहुंचाया तो क्या ऐसा पूछना है? அன்னைக்கு மலை பிரசங்கத்தை கேட்டவங்க எல்லாம் உடனே நிறைய பேர் மனம் திரும்பினாங்க. उस दिन हम देखते हैं कि पहाड़ की जो भी प्रचार सुने वे लोग जल्दी मन फिराए। இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம். आज आप लोग भी वचन सुन रहे हैं। ஏன் பிரசங்கத்தை கேட்கிறோம்? क्यों वचन सुन रहे இது हैं? கர்த்தருடைய வார்த்தை. परमेश्वर का वचन। அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் परमेश्वर की नापसंद की कार्य हमारी जिंदगी में हो இன்றைக்கு तो அதை ஒதுக்கி விட்டு ஆண்டவரே நீர் விரும்புறப்பற நான் ஜீவிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். आज ही इसे हटाकर हे पिता मैं आपकी इच्छा के अनुसार मैं जीऊंगा करके सौंपना है। நாம வந்து அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும். प्रेम के साथ रहना है। மற்றவரிடத்தில் சந்தோஷம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். दूसरे के साथ हमें संतुष्ट के साथ रहना है। எனக்கு அடிக்கடி வர ஒரு கம்ப்ளைண்ட் இதுதான். मेरे को बार बार यही कंप्लेंट आता है, கோயிலுக்கு வந்தாலும் ஒரு ஆளுக்கு ஒரு அன்பா கூட பேச மாட்டாங்களே. ये अगर हम भवन पर आएंगे तो एक दूसरे से प्रेम से बात नहीं करते। ஒரு சந்தோஷமா எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க एक மாட்டாங்க. संतुष्ट के साथ आप कैसे हो कर पूछते भी नहीं है। அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆள்கிட்ட போய் நின்னுட்டு அன்பா பேசுறாங்க, மத்த ஆள்கிட்ட கண்டுக்கிட மாட்டாங்க. और वे लोग जिसके साथ रहना है वे लोग बात करते हैं, बाकी लोग से बात नहीं करते। அன்னைக்கு உள்ளங்கள் இதுக்கு ஏங்கி கொண்டிருக்கிறது. बहुत सारे जो है हृदय चाहती है, ஆனபடினால் தேவனுடைய பிள்ளை எல்லார்கிட்டையும் ஈக்குவலாக நாம் பழக வேண்டும். इसलिए परमेश्वर के लोग सभी के साथ बात कर मेल मिलाप से ஆலயத்துக்கு கடந்து வந்தால் அன்போடு கூட சந்தோஷமா கூட பேச வேண்டும். रहो। और भवन पर आएंगे तो संतुष्ट के साथ आनंद के साथ बात करो। நாம் சமாதானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். शांति के साथ रहना है। நாமும் சமாதானமா இருக்க வேண்டும். हम भी शांति के साथ रहना है। அதை பார்த்த உடனே மற்றவர்களுக்கு இந்த கனியினுடைய தன்மை தெரிய வேண்டும். दूसरों को भी इस फल की प्रतिफल की जो है वो फल दिखना है। மற்றவர்களையும் சமாதானப்படுத்த வேண்டும். दूसरों को भी शांति ले आना है। நாம் பொறுமையுள்ளவர்களாய் மாத்திரமல்ல, हम केवल शांतता के साथ नहीं, நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்க வேண்டும். लंबी धीरज रहना है। நீடிய பொறுமை நம்மிடத்துல எத்தனை இடத்துல இருக்கிறது? लंबी धीरज हमारे कितनों के पास है? யார்கிட்டயா இருக்குதா? किसी के पास है நீடிய பொறுமை. लंबी धीरज? யோசித்து பார்ப்போம். सोच कर देखे। அப்படி இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இந்த நீடிய பொறுமை எனக்கு தாரும். नहीं तो हम परमेश्वर से पूछ लेंगे, ये परमेश्वर एक लंबी धीरज हमें दे। இப்ப வந்து பார்த்தோம்னா யார்கிட்டயும் இல்லை இல்லையா? அப்ப இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணுமா பண்ண வேண்டாமா? हमें इसका प्रैक्टिस करना है, इसका परिचय करना है, लंबी धीरज रखना है। பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தால் ஒரு நாள் நீடிய பொறுமையாய் மாறி விடுவோம். लंबी धीरज की अगर हम अभ्यास करें तो लंबी धीरज हमारे अंदर आएगी। இங்க अनेகர் இருக்கிறார்கள். बहुत सारे लोग हैं, எத்தனை திட்டு கிடைச்சாலும் நீடிய பொறுமையா இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க பிராக்டிஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. कितना भी डांट मिलेंगे तो भी शांतता के साथ रहते हैं, பொறுமையா இருக்கிறார்கள். शांत के साथ रहते हैं। என்னன்னு கேட்டா பிரதன் சத்தம் பண்ணணுமா காதுல கேட்காம போயிடணும். கரெக்ட். அவங்க நீடிய பொறுமையா இருக்கிறாங்க. और वो लोग बोलते कि कुछ भी बोलने तो हम कान में नहीं डालना है, हमें आगे चलना है करके அந்த लंबी நீடிய धीरज के साथ। பொறுமையா போறவங்கள பார்த்த பிறகு பேசுறவங்க கொஞ்சம் சரி இப்படி பேசின பிறகு நீடிய பொறுமையா இருக்கு. நம்ம பேசக்கூடாதுன்னு வந்து அறிஞ்சுக்கிடணும். ऐसे धीरज जिसके पास है वो देखकर तो जो बोल रहे हैं उन्हें उनकी बोलती थोड़ी कम करनी है। பொறுமையா போக போக கூட கொஞ்சம் திட்டக்கூடாது. और अगर धीरज के साथ कोई जाता है तो उस पर और चिल्लाना नहीं। நீ நீடிய பொறுமையா இருந்து பாருங்க. लंबी धीरज के साथ रहकर चेक करो। இன்னையில இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க. आज से ही करो, अभ्यास करो। யாராவது தெரிஞ்சோ தெரியாமல நம்மள பேசி விட்டா திட்டி விட்டா பிரச்சனை பண்ணிட்டா நீங்க அமைதியா இருந்து பாருங்க. और किसी ने आप पर चिल्लाया, गलत से चिल्लाया तो आप शांत के साथ रहकर देखो। கொஞ்ச நாள் வளைச்சு வளைச்சு பாப்பாங்க. थोड़ा दिन तक आपको देखेंगे। இவ்வளவு திட்டின பிறகு ஒண்ணும் சொல்லாம இருக்கிறாரு. इतना डांटने के बाद भी कुछ नहीं இவ்வளவு कहता है। பிரச்சனை உண்டாக்குன பிறகு ஒண்ணும் கேட்காம இருக்கிறாரு. इतना परेशानी करने के बाद भी कुछ नहीं बोल रहा है। அன்னைக்கு அவர்கள் நினைப்பார்கள், उस दिन सोचेंगे சீ நான் ஒரு மனுஷனா, क्या मैं एक इंसान हूँ? அவங்க இவ்வளவு பொறுமையா இருக்காங்களே, इतना धीरज के साथ है। நான் தானே பொறுமை இல்லாம நடக்கிறேன். मेरे पास ही तो धीरज नहीं। நான் தானே ஞானம் இல்லாம நடக்கிறேன். मैं ही ज्ञान के बिना चलता நான் हूँ। தானே கர்த்தருடைய செய்கைக்கு விரோதமாய் நடக்கிறேன். मैं ही परमेश्वर की इच्छा के विरुद्ध चलता हूँ।
என்னுடைய வாழ்க்கையில என்ன இப்படி இருக்க வேண்டும்? मेरी जिंदगी पर क्यों होना है? சரி நானும் பொறுமையா இருக்கிறேன், चलो मैं भी धीरज के साथ நானும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன். मैं परमेश्वर की इच्छा के ஏற்கனவே अनुसार அதான் ஆண்டவர், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். मैं इस जगत की ज्योति कर लिखा है। ஏன்னா பாவ இருள் இருக்க மக்களுக்கு நான் வந்த உடனே பாவத்தெல்லாம் விட்டுட்டு அவர் ஒளியாய் மாறி விடுகிறார்கள். और जो है पाप की जो है इस पाप को छोड़कर जब लोग ज्योति पर आते हैं तो वो लोग ज्योति बन जाते हैं। அதனால நாமும் அப்படித்தான் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हमें भी ऐसे होना है कर परमेश्वर चाहते हैं। தயவு உள்ளவர்களாய், दया के साथ, நல்ல குணம் உள்ளவர்களாய், अच्छी गुण के साथ, விசுவாசம் ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், विश्वास के साथ, சாந்தம் உள்ளவர்களாய், और है कि शांतता के साथ, இச்சையடக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். संयमता होनी है हमारे पास। எத்தனை பேர் சாந்தமா இருக்கிறோம்? कितने लोग शांतता के साथ रहते हैं? சாந்தமா இருக்கிறவர்கள் ஒரு ஆள் கை தூக்கலாம் பார்ப்போம். சாந்தமா இருக்கிறவர்கள் कितने लोग ऐसा शांतता के साथ रहते हैं? இப்ப நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம சாந்தமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். और एक धीरज के साथ, एक शांतता के साथ रहना है। இன்னைக்கு நீங்க பிரசங்கத்தை கேக்குறீங்கன்னா आज वचन सुनते हो, இதுக்கு பிறகு கண்டிப்பா நீங்க சாந்தமா இருந்து பழக வேண்டும். इसके बाद आपको शांतता का अभ्यास करना है और चलना है। எப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணுகிறீர்களோ जब भी आप लोग अभ्यास करोगे, உங்க வாழ்க்கையில அது கொஞ்ச நாள்ல வந்துவிடும். वो आपकी जिंदगी में थोड़े दिन में आ जाएगी। அதற்கு பிறகு உங்களை பார்க்கிறவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவார்கள். आपको देखने वाले बहुत आश्चर्य होंगे। ஒளி உங்களோடு இருக்கையில், ज्योति अगर आपके पास है, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். आप लोग ज्योति के बच्चों के समान चलना कर परमेश्वर चाहते हैं। அந்த ஒளியாக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாயிருங்கள். ज्योति परमेश्वर यीशु मसीह के पास विश्वास के साथ रहो। அவர் சொல்லி இருக்கிற காரியங்களை மாத்திரம் செய்யுங்கள். वे लोग जो कार्य कहते हैं केवल वही करो। அப்பொழுது நீங்கள் அந்த ஜீவ ஒளியை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி तब இருக்கிறார். उस जीवन की ज्योति को आप लोग पाओगे कर परमेश्वर कहते हैं। அதே அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, उसे अधिकार में हम देखते हैं, இரண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, दूसरे वचन से देखते हैं, அங்கே ஆண்டவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார். वहां पर देखते हैं कि यीशु मसीह प्रचार करना चालू அவர் करते हैं। ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையில அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது जैतून के पहाड़ पर गया था। दूसरा दिन वे लोग वहां पर परमेश्वर के भवन पर जब आए, ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்திலே கூடி வந்தார்கள். सभी लोग उनके पास आए। அவர் உட்கார்ந்து அப்பதான் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். वे बैठकर तभी प्रचार करना चालू कर रहे, अपन उपदेश और करना चालू कर रहे। அங்க ஒரு சம்பவம் நடக்குது. वहां पर एक संभावना होती है। விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை பரிசேயர்களும் வேதபாரர்களும் ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். और हम देखते कि जो व्यभिचार की जो कार्य पर फंसी हुई एक स्त्री को परमेश्वर के पास ले आ रहे। மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, मूसा के जो है कि न्याय के प्रमाण पर लिखा गया है, இப்படி பிடிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். उसमें ऐसा लिखा गया है कि कोई भी अगर व्यभिचार कर पकड़ा गया, उन पर पथरावा करके उन्हें मार डालना। எல்லாரும் கையில ஒரு கல்லோடு கூட வந்து பெரும் கூட்டமா நிற்கிறார்கள். सभी लोग हाथ में पत्थर लेकर एक बड़ी भीड़ वहां पर इकट्ठी हुई है। ஆண்டவர் சொன்னார், यीशु मसीह ने कहा, உங்களில் யாரிடத்தில் பாவம் இல்லையோ तुम में से जिसके पास पाप नहीं है, அவன் முதலாவது இவள் மேல் கல்லை எரியலாம். எரியத்தான் செய்யணும், எரியலாம். वो उसने कहा जिसके पास पाप नहीं है सबसे पहले वो तुम उसको उस पर पत्थर फेंको। இப்ப எல்லாரும் இருதயத்திலே கடினப்பட்டு இருதயத்தை உற்று பார்த்தார்கள். तो सभी लोग अपने हृदय को देखा, ஏதாவது ஒரு பாவத்திலே காணப்பட்டார்கள். सभी लोग कोई ना कोई एक पाप में जकड़े हुए थे। கல்லை கீழே போட்டுவிட்டு போய் விட்டார்கள். पत्थर को नीचे डालकर चले गए। அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், तब यीशु मसीह कहते हैं, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்லை, मैं भी तुझे न्याय नहीं करूंगा, நீ போகலாம், तू जा, நீ போய் இனி பாவம் செய்யாதே. फिर तू पाप मत करना। தேவனுடைய பிள்ளை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छी रीति से जानना है। நாம் பாவங்களை செய்து விடுகிறோம், पाप कर देते, கர்த்தர் மன்னிக்கிறார். परमेश्वर माफ करते, ஆனால் இனி என்ன சொல்ற, இனி பாவம் செய்யாதே. इसके बाद पाप मत करो। இது கட்டளை. ये आज्ञा है। நீ இனி பாவம் செய்தால் अब पाप करेगा நீ तो சாக வேண்டியது இருக்கும். तुझे फिर मृत्यु के ये पास आनी நீ இப்ப होगी। செஞ்ச பாவத்தை நீ செத்துருக்கத்தான் செய்யணும். अगर अब की जो पाप किया इसके लिए तुझे मार डालना चाहिए था, உன்னை கல்லெறிந்து கொன்றிருக்க வேண்டும். पथरावा करके तुझे मार डालना था। உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறேன், तेरे पाप को माफ करता हूँ, இனிமேல் ஒருபோதும் பாவம் செய்யாதே. इसके बाद कभी पाप ना कर। இது நமக்கு என்ன தெரிகிறது? इससे क्या समझ आता है? இது பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவரத்திலே வந்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்ட பின்பு अगर हमने पाप किया तो परमेश्वर के समूह पर आकर कबूलात कर छोड़े, அதுக்கப்புறம் பாவம் செய்யக்கூடாது. उसके बाद पाप नहीं करना। ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमें देखता रहता है। மன்னிப்பை பெற்ற நாம் பாவம் செய்யக்கூடாது. माफी पाए हुए लोग पाप नहीं करना है। 1 கொரிந்தியர் 6:18 1 कुरिन्थियों 6:18 पर लिखा है, மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். और जो है मनुष्य जो भी पाप करता है सब शरीर के बाहर होती है। எத்தனையோ பாவங்களை மனிதன் செய்கிறான்.
कितने तो पाप इंसान करता है, இவள் நம்முடைய சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். ये सब हमारे शरीर के बाहर है। வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. जो व्यभिचार जो करता है और इस तरह की कार्य करता है वो अपने शरीर के विरुद्ध करता है। அப்ப எவ்வளவு கவனமாக இருக்கணும் பாருங்க. कितना ध्यान से रहना है। நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யறதா விபச்சார பாவம் தான், வேசித்தனம் பாவம் தான் என்று हमारे எழுதப்பட்டுள்ளது. शरीर की विरोध की कुछ पाप करे तो इस तरह व्यभिचार की जो पाप होती कर कर यहाँ पर लिखा गया है। ஆண்டவர் பாவத்தை அவர் என்கரேஜ் பண்ணுகிறது இல்லை, அவர் பாவம் செய்யக்கூடாது என்று திட்டவட்டமாக அறிவிக்கிறார். परमेश्वर पाप करना उसे वो मानते नहीं है, पाप नहीं करना और वो एक ही चाहते हैं। யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே यूहन्ना 5:5 पर लिखा है, அங்கே 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து கண்டார். वहां पर 38 साल बीमारी एक इंसान के पास आया। நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். परमेश्वर ने उससे पूछा, क्या तू चंगा होना चाहता है क्या? எத்தனை வருஷம் வியாதி? कितना साल से बीमार था? 38 வருஷம். 38 साल से वो इंसान बीमारी था। அங்கே பெதஸ்தா குளம் என்ற ஒரு குளம் உண்டு. वहां पर बेथेस्दा कुंड करके वहां पर एक है पूल है। அங்கே 5 மண்டபங்கள் உண்டு. वहां पर 5 ऐसे इस तरह की मंडप है। கண் தெரியாதவர்கள், சப்பானிகள், இப்படி பலவித வியாதி உள்ள அங்க படுத்திருப்பார்கள். वहां पर जिसको आंख दिखता नहीं, अंधे गूंगे लोग, वहां पर आकर उन्हें सुलाया जाता है। திடீரென்று ஒரு தேவதூதன் தண்ணீரை ஒரு கலக்குவார். अचानक एक स्वर्गदूत आकर पानी को वो हिलाते हैं। யார் முதலா ஓடி போய் தண்ணியில முங்குகிறார்களோ எப்பேற்பட்ட வியாதினாலும் சுகமடைந்து விடுவார். जो सबसे पहले भागकर हम देखते कि उस तालाब पर वे लोग डुबकी मारते, किसी भी तरह की बीमारी हो वे चंगा पा लेते। எல்லாரும் நெருக்கி அந்த வாசல் வரல போய் படுத்து கிடந்திருப்பாங்க இல்லையா? सभी लोग आकर उधर पास आकर वे लोग सोए होंगे। இவனுக்கு இருந்த வியாதி இவன் எந்திரிச்சு ஓட முடியல. और ये इंसान को जो बीमारी था 38 साल से उठकर भाग नहीं पाया। ஆண்டவர் சொன்னார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? यीशु मसीह ने उससे पूछा, क्या तू चंगा होना चाहता है? ஆண்டவரே விரும்புறேன்னா, ஆனாலும் தேவதூதன் தண்ணியை கலக்கும் போது எனக்கு முன்னால எந்திரிச்சு வேற யாரும் முங்கிருந்தாங்க. हो गया, हाँ परमेश्वर चाहता तो हूं, परंतु यहाँ पर स्वर्गदूत आने के पहले ही मतलब स्वर्गदूत आके पानी को हिलाता है, मैं जाने से पहले कोई और डुबकी मार लेता है। ஆண்டவர் அவர் மீது இரக்கம் கொண்டு यीशु मसीह उस पर दया कर சரி போ, நான் உன்னை சுகப்படுத்தினு சுகமா போயின்னு சொல்லிவிட்டார். उससे कहा कि चलो मैं तुझे चंगा कर, तो चंगा होके निकल। அவன் சுகமாயும் போய்விட்டான். वे चंगा होकर चला गया। அதே அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसी अधिकार में 5ஆம் அதிகாரம் 14 5:14 वचन को पढ़े। இயேசு அவனை நோக்கி, और यीशु ने उससे कहा, கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு தேவாலயத்தில் அவனை பார்க்கிறார். यीशु मसीह कुछ दिन के बाद उस इंसान को मंदिर पर देखते हैं। அவனை கண்டு, இதோ நீ சொஸ்தனியே சுகமானாய், उसे कहते कि तू चंगा हो गया, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி, और इससे भारी कोई विपत्ति तेरे पर न आए, இனி பாவம் செய்யாதே, इसीलिए तू पाप मत कर। அவனுக்கு இந்த வியாதி எதனால வந்தது? इस बीमारी किसके वजह से आया? ரொம்ப தெளிவா பாவத்தினால தான் இந்த வியாதி வந்தது. पाप के द्वारा इस जो है बीमारी आई। பாவத்தினால வர வியாதி கொடியதா இருக்கும். पाप के द्वारा जो बीमारी आती है वो बहुत भयंकर होती है। அங்கே பார்த்தா அதிக கேடானது ஒன்றும் இனி உனக்கு வராதபடி, इससे भारी विपत्ति तेरे पर न आए, इसीलिए இனி பாவம் செய்யாதே. तू अभी पाप मत कर। நம்ம ஆலயத்தில் தான் பிரசங்கிக்கிறோம். हम भवन पर भी यही बताते हैं। இதுவரையில தவறு செய்து விட்டீர்களா? अभी तक आपने गलती किया है क्या? இதற்கு பின்பாக நீங்கள் தவறு செய்யாதிருங்கள். इसके बाद में आप लोग गलती मत करो। பாவம் செய்து விட்டீர்களா? पाप किया आपने, இனி பாவம் செய்யாதிருங்கள். इसके बाद पाप मत இனி करो। நீங்கள் பாவம் செய்தால் अभी पाप करो तो அதற்கான தண்டனை வித்தியாசமா இருக்கும். இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி வைத்திருக்கிறார். उसकी दंड भारी होगी कर यीशु मसीह ने कहा है। அந்த சின்னத்துல இனி நீ பாவம் செய்யாதே. उस स्त्री से कहा, अभी पाप मत कर, சாகக்கூடிய நிலைமையிலிருந்து உன்னை மீட்டு விட்டிருக்கிறேன். मैं तुझे मृत्यु के जो चोर से तुझे நீ बचाया, பாவம் செய்யாதே. अब पाप मत நீ कर। பாவம் செய்தால் நீ சாக வேண்டியது இருக்கும். इसके बाद पाप करा तो मृत्यु। இவனுக்கு சொல்ல, நீ அதிக கேடானது உனக்கு வராதபடிக்கு इससे भारी विपत्ति तेरे पर ना आए, நீ இனி பாவம் செய்யாதே. इसके बाद पाप मत कर। நமக்கு என்ன தெரிகிறது? इससे क्या समझ आता है? நம்ம அறிந்தோ அறியாமல் பாவம் செய்து விட்டாலும், जाने न जानकर हमने पाप किया तो, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம நோக்கி வருகின்ற பொழுது, जब वचन हमारी ओर आती है, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்ற பொழுது, जब परमेश्वर हमारे से मुलाकात करते हैं, ஆண்டவரே நான் பாவியா இந்த பாவத்தை செய்து விட்டேன், हे पिता मैं पापी हूँ, ये पाप कर दिया, நான் இப்பொழுது மெய்யாகவே மனம் திரும்புகிறேன், मैं सचमुच मन फिराता हूँ, இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், अब ये पाप नहीं करूंगा, இதை செய்யாமல் இருக்கான பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் எனக்கு தாரும், और इस पाप न करने की ओर से मुझे बल और सामर्थ्य दे, நான் இனி உம்முடைய பிள்ளையாகவே இருப்பேன், और मैं तुम्हारे जो है संतान என்று होऊंगा। ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகின்ற பொழுது, और जब हम परमेश्वर को सौंप कर हम प्रार्थना करें, நிச்சயமாக அந்த வல்லமை நமக்கு ஆண்டவர் தருவார். निश्चय उस सामर्थ परमेश्वर देगा। அதனால பாவம் செய்யக்கூடாது.
इसलिए पाप नहीं करना है, ரொம்ப கவனமா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். इसलिए हमें बहुत ध्यान से रहना है। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் आप உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। யோவான் 3 அதிகாரம் 19 20 வசனத்தை यूहन्ना வாசிக்கலாம். 3 19 और 20 को पढ़े। ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் और इस ज्योति जो जगत में आई है, மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் मनुष्य की जो कार्य है वो बहुत बुरे है। ஒளியானது இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்திருக்கிறார். ज्योति मतलब यीशु मसीह दुनिया पर आया है। அவர் அப்படி வந்திருந்தும் वो आने के बाद भी இந்த மனிதருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் मनुष्य की क्रिया जो कार्य अभी भी बुरी है, அவர்கள் ஒளியை பார்க்கிலோ ज्योति से बढ़कर, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலோ यीशु मसीह से भी इसे बढ़कर அவர்கள் இருளைத்தான் விரும்புகிறார்கள், अंधकार को वे चाहते हैं, பாவத்தை விரும்புகிறார்கள். पाप को चाहते हैं। விரும்புறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. और वे लोग हम देखते हैं कि वो उसकी जो दंड की कारण बन जाते हैं। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் நான் தான் ஒளியா என்னை பின்பற்றுன்னு சொன்னபோது அவரைத்தான் பின்பற்ற வேண்டும். और जो है कि यीशु मसीह जब कहते हैं कि मैं इस जगत की ज्योति हूँ, तो उनके पीछे ही होना है। ஏன் அநேகர் ஆலயத்துக்கு வருகிறது இல்லை? क्यों बहुत लोग भवन पर नहीं आते? ஏன் ஆண்டவரை தொழுது கொள்கிறது இல்லை? क्यों परमेश्वर की दंडवत नहीं ஏன் करते? ஒளியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறது இல்லை? क्यों ज्योति जो परमेश्वर है उनके पास नहीं आते? அவர் மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது. मनुष्य की क्रिया है वो बुरी है। ஆண்டவரை விட்டுட்டு வேற எங்க போனாலும் அது பொல்லாத காரியம் தான். परमेश्वर को छोड़कर वे कहां पर भी जाए सब बुरी कार्य है। அதே ஆண்டவர் விரும்பி ஏற்றுக்கொள்கிறது இல்லை. वो परमेश्वर चाहता नहीं है। ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். परमेश्वर को सब कुछ पता है। நம்மை உருவாக்குனவர் அவர்தான், हमें बनाया हुआ நம்மை वही है। நடத்துகிறவர் அவர்தான், चलाने वाला वो है। நமக்கு நேரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறவர் அவர்தான். समय देने वाला भी वही है। இந்த பரிசுத்த நாளில 2-2.5 மணி நேரம் ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து உட்கார முடியாதா? इस पवित्र दिन पर क्या 2-2.5 घंटा परमेश्वर அதை के காட்டிலும் सम्मुख में பெரிய வேலை நமக்கு வந்து விட்டது. उससे भी क्या बढ़कर बड़ा कार्य आ गया அதை है? காட்டிலும் ஆத்மாவை தப்பி வைக்கிற பெரிய வேலைகள் வந்து விட்டது. क्या उससे बढ़कर तुम्हारे आत्मा को बचाने की ओर से काम आ गया? ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை தாழ்த்தவும் நம்முடைய தேவனால் கூடும். एक को उठाना एक को गिराना हमारे परमेश्वर से ही நம்முடைய है। முயற்சினாலும் எல்லாத்தையும் சம்பாதித்து பெரிய ஆளாக போறது இல்லை. हमारे जो बल के द्वारा हम सब कुछ तनख्वाह जमा कर बड़ा इंसान नहीं बन கர்த்தருடைய सकते। ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். परमेश्वर की आशीष ही हम देखते हैं कि அவர் ऐश्वर्य को அதனுடைய देखते हैं। வேதனையை கூட்ட மாட்டார். उसके साथ वेदना नहीं डालता है அப்படி वो। இல்லாத ஐஸ்வர்யம் உங்களுக்கு வரும், அதோட உங்களுக்கு வேதனையும் உங்களுக்கு கூடவே இருக்கும். अगर उस तरह की आशीष नहीं होगी तो आशीष तो आएगी, उसके साथ ஆண்டவரை वेदना தொழுது भी கொள்ளாமல் आएगी। மனம் போல ஏன் ஜீவிக்கிறார்கள் என்றால் और परमेश्वर को दंडोत ना करने के बिना मन के अनुसार जीते, தங்களுடைய கிரியைகள் பொல்லாததா இருக்கிறபடியால் उनकी क्रिया बुरी है। इसलिए ஐயோ இந்த பாவத்தை வைத்துக்கொண்டு, ये पाप को रखकर, இந்த பொல்லாத சிந்தனை வைத்துக்கொண்டு, बुरी विचार को रखकर, இந்த பொல்லாத கிரியை வைத்துக்கொண்டு बुरी क्रिया रखकर நான் எப்படி ஆண்டவரிடத்தில் போவது? कैसा परमेश्वर के पास நானே जाऊं? பொல்லாதவனா இருக்கிறேன், मैं ही बुरा हूँ, என்னை பொல்லாத காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன். बुरा कार्य के लिए सौंप दूंगा। அப்படி ஒப்பு கொடுக்கறனால தான் அவர்கள் பாவத்திலே போயிடுறார்களே ஒழிய और सौंपते हैं इसलिए पाप में चले जाते हैं। ஆண்டவர் இடத்தில் தவறு இருக்கிறது, ये परमेश्वर ये गलती है, நான் உம்மிடத்திலே வருகிறேன், आपके पास आता हूँ, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், मुझे माफ कर दे, என்னை பரிசுத்தவனாய் மாற்றும், मुझे पवित्र बना, என்னை ஆசீர்வதித்து உயர்த்தும், मुझे आशीष कर, நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற பொழுது मैं तेरा संतान बच्चा कर जब कहते ஆண்டவர் हैं, மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார். परमेश्वर बहुत आनंद के साथ तुम्हें ग्रहण எந்த करता है। பாவியையும் மன்னிக்கிறதா நம்ம தேவனுடைய காரியம். कोई भी पापी को माफ करना हमारा எப்பேற்பட்ட परमेश्वर பாவியா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவரத்துல வந்து மன்னிப்பு கண்டிப்பாக அவர் மன்னிப்பார். किसी भी बड़ी कितनी भी बड़ी पापी हो, बड़ा पापी हो, वो परमेश्वर के पास है तो परमेश्वर माफी करता है। பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய जो நாம पाप की क्षमा पाए हुए परमेश्वर के लोग, பரிசுத்தமா இருக்க நாம் வாஞ்சித்து அதில் தான் நாம் நடக்க வேண்டும். पवित्रता के साथ जीने की एक चाहत होनी है, उसके साथ जीना है। உலகத்திலே கண் திறந்து எங்க பார்த்தாலும் பாவம் தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறது. दुनिया पर हम देखे, आंख खोलकर देखे तो पाप हम देखते हैं कि हर जगह तांडव मचा रहा நம்மை है। சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை சீ போ என்று தள்ளினால் ஒளி அந்த பாவம் போகாது. हमें जो घेर कर पाप खड़ी रहती है कि हे पाप हट जा कर कहने तक वो हटेगा नहीं। அநேகர் தான் பாவத்தை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு நடக்காங்க, அப்புறம் எப்படி பாவம் போகும்? बहुत सारे लोग पाप को घेर कर उसे गले मिलाकर उसे चुम्बन देते हैं, அதை சீ போ என்று தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி और तू வைத்திருக்கிறார். हट जा करके आज्ञा देकर उससे दूर हटना है। ஏன்னா பிசாசு வந்து யாரை கெடுக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். शैतान
किसको फंसा लेकर कर वो योजना बनाकर घूमता है। தேவனுடைய வல்லமை பெற்று நாம் சீ போய் என்று அதனால ஓடி விடுவார். परमेश्वर की सामत पाकर हट जा कर भागेगा तो भाग जाएगा। ஏன் நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் வருகிறது இல்லை? क्यों बहुत लोग परमेश्वर के पास नहीं आते? அவளுடைய கிரியைகள் முதலாவது பொல்லாததா இருக்கிறது. उनकी क्रिया है वो है कि बुरी है। அப்ப இந்த பொல்லாத கிரியை எப்பொழுது நீங்கும்? इस बुरी क्रिया कब हटेगी? ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவில் வருகின்ற பொழுதுதான் இந்த பாவ இருள் இந்த தேவையில்லாதெல்லாம் மாறிவிடும். ज्योति परमेश्वर जब हमारे पास आए तो पाप की क्रिया हटेगी அதுதான் அவர்களுக்குள்ள அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. और वो ही उनकी दंड की आज्ञा को ले आती है। ஏன்னா தம்முடைய ஒரே பேரான குமாரனை யார் விசுவாசிக்கிறார்களோ एकमात्र पुत्र पर जो विश्वास करता அவன் है நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருள் இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். वो अनंत जीवन पाने के लिए उन्हें देकर इस तरह परमेश्वर ने प्रेम किया। ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். परमेश्वर से जो प्रेम करता है वो है कि दंड के अंदर आता नहीं। ஆண்டவரை விசுவாசியாதவனோ जो विश्वास नहीं करता, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடியால் जो परमेश्वर के एकमात्र पुत्र यीशु मसीह पर विश्वास नहीं करता है, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से जान लो, ஒவ்வொரு குடும்பத்திலும் நமக்கு இன்னும் ஏராளமான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். एक एक कुटुंब पे बहुत सारे आत्मा हैं। யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ जो परमेश्वर को ग्रहण करते, அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு विश्वास कर कर ग्रहण करते, அவருக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். माफी देता है, அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. उनको दंड की आज्ञा नहीं आती। யார் ஆண்டவரை இயேசுவை விசுவாசிக்கவில்லையோ, जो परमेश्वर पर विश्वास नहीं करते, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லையோ, वचन पर विश्वास नहीं அவருடைய करते, பாதையில் நடக்கவில்லையோ, ये वचन पर चलते नहीं है, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், यीशु मसीह क्या कहते हैं? தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இராதபடியினாலே, जो परमेश्वर एकमात्र पुत्र पर विश्वास नहीं करते, इसीलिए அவன்மேல் ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று சொல்லாமல் நித்திய ஆக்கினை தீர்ப்பு உட்பட்ட ஆயிற்று என்று எழுதப்பட்டுள்ளது. उसके ऊपर अनंत की जो है दंड की आज्ञा आती है कर कर लिखा है। அப்ப ஆண்டவரை விட்டு வெளியே போய்விட்டால் அவங்க நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகத்தான் இருக்கிறார்கள். परमेश्वर से दूर गए तो दंड की आज्ञा के अंदर ही वे लोग बसे हैं। என்னைக்கே ஒரு நாள் வரும் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஆக்கினைக்குள்ள கண்டிப்பா அவர்கள் இதை அறிந்து உணர்ந்து தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட வேண்டும். कोई भी दिन नहीं, वो जल्द से समझकर उससे बाहर हटकर परमेश्वर के अनुग्रह के अंदर आना। மாறிவிட்டால் ஆண்டவர் உடனே மன்னித்து விடுவார். बदल गए तो परमेश्वर तुरंत माफ करेगा। தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி விடுவார். परमेश्वर अपने संतान बना लेगा। பரலோக ராஜ்யத்தில் பெரிய சுதந்திரத்தை அவர்களுக்காக வைத்திருக்கிறார். स्वर्ग राज्य पर हम देखते कि एक बड़ी स्वतंत्रता होगी। அங்கே பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். और जो भी बुरा करता है हम देखते कि वो ज्योति की बैरी करता है। யாரு பொல்லாத காரியங்களை செய்யறோ அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறார்கள். वे लोग परमेश्वर यीशु मसीह से बैर करते हैं, जो भी बुरी कार्य करते हैं। பாருங்க, தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு और अपनी जो है कि कार्य का दंड उन्हें मिलता नहीं है, ஆண்டவரிடத்தில் வர மாட்டேங்கிறான். அவன் ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். परमेश्वर के पास नहीं आते, ज्योति के पास नहीं आते। அப்ப ஏன் ஆண்டவர்கிட்ட வர மாட்டேங்கிறான்? क्यों नहीं आता है? ஆண்டவர்கிட்ட வந்து அவனை கண்டிக்க வேண்டியது இருக்கும். अगर परमेश्वर के पास आया तो दंड देना है। இப்ப நீ குடிக்காத வெறிக்காத, तो हमें बोलना पड़ता है कि तू दारू मत पी, तू गलत काम मत कर, தேவனுக்கு பிரியமில்லாத தவறான காரியங்கள் செய்யாத, परमेश्वर की नापसंद कार्य मत कर, விபச்சாரம் வேசித்தனம் பண்ணாதப்பா, व्यभिचार मत कर, நீ குடிக்காத, சிகரெட் அடிக்காத, தவறான காரியங்களை செய்யாத, दारू मत पी, सिगरेट मत पी, तू गलत कार्य मत कर, ஆலோசனை கொடுப்போம், आलोचना देंगे, திருப்பி திருப்பி கொஞ்சம் கண்டித்து சொல்லுவோம். वापस थोड़ा हम उसे खंडन करके அப்ப தன்னுடைய கெட்ட கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு और उनकी बुरी कार्य की दंड उन पर नहीं आती, அந்த ஒளியாக இயேசு கிறிஸ்து வராமல் இருக்கிறார்கள். और ज्योति यीशु मसीह के पास नहीं आते। ஆண்டவர் கண்டிப்பாக எப்போதுனாலும் யார் மன்னிப்பாலும் மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். परमेश्वर हमेशा तैयार है, जिसको माफी चाहिए तुरंत आ जाओ। இது கிருபையின் காலம், यह अनुग्रह का समय, அதனால தான் இந்த டைம் வைக்கப்பட்டிருக்கிறது. इसलिए अनुग्रह का समय दिया गया। கிருபையின் காலம் முடிந்த உடனே अनुग्रह का समय खत्म அது होते ஒரு ही நியாய தீர்ப்பின் காலம். उसके बाद आज्ञा, उसके बाद न्याय की समय, அதுக்கெல்லாம் அங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் நேரம் கிடையாது. उसके बाद बातचीत करने की समय नहीं। எழுதப்பட்ட தீர்ப்பின்படி நியாயம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். उसके बाद जो लिखा गया है उसके हिसाब से तुम्हें मतलब हम आज्ञा दिया कि लिखा गया उसके हिसाब से दंड दिया தேவனுடைய जाएगा। பிள்ளைகள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். परमेश्वर के लोग कितना सावधान रहना है। ஆண்டவர் சொன்னா நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார். यीशु मसीह कहते हैं मैं दुनिया की ज्योति அப்ப हूँ। அவருடைய பிள்ளைகளே நாம் ஒளியா இருக்கிறோமா இல்லையா? क्या उनके संतान हम ज्योति के समान है या नहीं? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் उनके संतान हम இப்ப ஒளியா இருக்கிறோமா இல்லையா? और क्या हम ज्योति के समान रहते या नहीं रहते? இருக்கிறோம். अगर रहते हैं, யாருக்கா டவுட் இருக்கா? इसमें किसी को कोई शंका है? அவரு ஒளியா இருக்கிறேன். என்ன மத்தேயு 5ஆம் அதிகாரம் मती रची सुसमाचार 5वां अध्याय 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14 वचन को पढ़े। நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்க பட்டணம் மறைந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் நம்மை பார்த்துள்ள நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியா और तुम परमेश्वर के लोग है, इसलिए நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். दुनिया के लिए ज्योति हो। இந்த உலக மக்கள் முன்பாக எனக்கு சாட்சியாக ஒளியாக இருக்கிறீர்கள். दुनिया के लोगों के सामने आप लोग मेरे सामने मेरे लिए गवाही है। நம்முடைய ஆண்டவர் ஒளியா இருக்கிறார். परमेश्वर ज्योति है। அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே विश्वास कर ग्रहण किए, நம்மையும் ஒளியாக மாற்றி இருக்கிறார். हमें भी ज्योति के समान बनाए। பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறோம், पाप से छुटकारा, பரிசுத்தமா இருக்கிறோம், पवित्रता, கர்த்தர் வார்த்தையின்படி ஜீவிக்கிறோம். परमेश्वर के वचन के अनुसार जी रहे। நாமும் இப்பொழுது ஒளியா இருக்கிறோம். हम भी इस ज्योति है। நீங்கள் உலகத்திலே வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். आप लोग दुनिया पर है कि एक ज्योति के समान रहते हो। அப்ப நீங்க போற இடத்தெல்லாம் வெளிச்சம் தான் உண்டாக வேண்டும். जहाँ जहाँ जाते हो वहाँ पर उजाला ही होना है। அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒளியை எல்லா இடத்திலும் காண்பிக்க வேண்டும். यीशु मसीह का ज्योति आपके अंदर से चमकना அந்த है। சுவிசேஷ ஒளியை காண்பிக்க வேண்டும். सुसमाचार की चमक उठनी அப்போ है। நீங்க பரிசுத்தமா இருந்தால்தான், आप पवित्रता से रहोगे, நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தால்தான், तुम पवित्र परमेश्वर के संतान நீங்கள் होगे, தேவனுடைய வசனத்தை கைக்கொண்டு நடந்தால்தான் तुम परमेश्वर के वचन के मानकर चले, மற்றவர்களுக்கு அதை காண்பிக்க முடியும். दूसरों को दिखा सकते। ஆனா ஆண்டவர் நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். आप लोग इस दुनिया की ज्योति हो। அப்ப நம்முடைய ஒளியை யாரும் அமைச்சு போடுறதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ண கூடாது. हमारी ज्योति को कोई छुपा नहीं सकता। நம்ம நல்ல பவர்ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். हम अच्छे रीति से जलना है। யாரா வந்து வயரை ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க, வயரை பிடிங்கி விட்டுட்டா நம்ம எரியாம போயிருவோம். और देखो हम अच्छे से जलते रहते, कोई आकर अगर हमारी जो अग्नि को बुझा दे, आग को बुझा तो हम बुझ जाएंगे। திடீர்னு பீஸ் ஆட்டி பார்த்தா தெரியும், கட்டு கட்டுன்னு லைட் விட்டு விட்டு அப்பமே தெரியும், விட்டு விட்டு எடுத்து டபக்குன்னு ஒரேடியா போயிடக்கூடாது. कभी कभी फ्यूज को मिलाएंगे तो पता है कि थोड़ी रोशनी बुझती है, जलती है, वैसा करते ही वो जल बुझ जाती है। நம்மட பேசுறது யாரு, हमसे कौन बात कर, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரு, किसके साथ दोस्ती, நம்ம போகிற பாதை எது, किसके साथ कौन से रास्ता में जा रहे हैं, நம்ம ஒளியில இருக்க நம்ம இருளில் கொண்டு தள்ளி விடுமா, क्या हम ज्योति में हैं या हम अंधकार में हैं, ஆசீர்வாதத்துல இருக்க நம்ம வந்து ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுமா, क्या जो हम आशीष में हैं, क्या हमें आशीष के बिना परिस्थिति पर ले चलेगी। கவனமா இருந்து கிறிஸ்துவுக்குள்ள நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ध्यान से रहना है, मसीह के अंदर हमें बलवंत करना है। எபேசியர் 5:8 एफेसियों 5 पर लिखा है, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், पहले तो है आप लोग अंधकार में थे, ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பு நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். यीशु मसीह को ग्रहण करने से पहले अंधकार में थे, அவரை ஏற்றுக்கொண்ட இப்பொழுதோ जो ग्रहण किया उसके बाद கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். और जो है परमेश्वर के अंदर आप लोग ज्योति के समान हो। இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியுதா தெரியலையா? हम सबको पता ही இப்ப है, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? जो परमेश्वर ग्रहण किया हम कैसे हैं। கர்த்தருக்குள்ள வெளிச்சமா எங்க போனாலும் வெளிச்சம் வீச வேண்டும். हम परमेश्वर के अंदर ज्योति के समान है, जहां पर भी जाए ज्योति की प्रकाशमय होती है। அந்த வெளிச்சம் எப்படி வீசும்? ज्योति कैसे प्रकाशमय होती அந்த है, கிரியைகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். उस क्रिया हमारे अंदर होनी है। வெளியே நம்ம உலகத்துக்குள்ளே போகின்ற பொழுது दुनिया पर जाते हैं, நாம் பார்க்கிற பார்வை, देखने हमारी देखने நாம் பேசுகிற பேச்சுகள், बात करने की बात, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கிரியைகள் हमारी जो हमारी जिंदगी की क्रिया, நாம் ஒளியில் இருக்கிறோமா இருளில் இருக்கிறோம் என்பதை காண்பித்து விடும். क्या हम ज्योति पर है क्या हम अंधकार पे है वो बता देगी। முற்காலத்தில் நீங்களும் அந்தகாரமாய் இருந்தீர்கள், पहले आप लोग भी ऐसे अंधकार पर थे, இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். अभी तो परमेश्वर के अंदर ज्योति के समान हो। வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ज्योति के संतान के समान चलो कर शास्त्र कहती है। எப்படி நடக்க வேண்டுமா? कैसे चलना है, வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்கணுமா? ज्योति के संतान के समान चलना அப்ப है। ஆண்டவர் நம்மளை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमें ताक कर देखता है, என்னுடைய பிள்ளையாகிய இவன் அல்லது இவள் உண்மையிலேயே ஒளியின் பிள்ளையாகத்தான் இருக்கிறாளா? क्या ये मेरा बेटा मेरी बेटी सचमुच ज्योति के जिंदगी जी रहे या नहीं। அது 16ஆம் வசனத்திலே நாம் படித்தோமானால், और हम 16 वचन पर पढ़े, இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, ऐसे लोग आपके जो है अच्छी क्रिया को देखकर, வாசிக்கலாம் அந்த வசனத்தை. इस वचन को पढ़े, 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். मत्ती 5:16, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். मत्ती 5:16 को पढ़े। யாருமே கவனமா பைபிள் எடுத்து வைக்கலன்னு தெரியுது இதுல இருந்து. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று यहाँ पर சொல்லப்பட்டுள்ளது. लिखा है, उसी प्रकार तुम्हारा उजियाला मनुष्य के सामने चमके कि वे तुम्हारे भले कामों को देखकर तुम्हारे पिता की जो स्वर्ग में है बड़ाई करे। நம்ம வெளிச்சம் அவர்களுக்கு முன்பு எப்படி பிரகாசிக்குமா? हमारी ज्योति किस तरह प्रकाश में होगी, நம்முடைய நற்கிரியைகளை கண்டுதான்.
अच्छी कार्य को देखकर ஆண்டவர் இயேசுவிலே காணப்பட்ட அந்த நற்கிரியல் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறதா? यीशु मसीह के जो जिंदगी पे जो अच्छी कार्य है हमारी जिंदगी पर இது है। காணப்பட்டாலே உங்களை ஒளி வீசுறவளா நீங்கள் காணப்படுவீர்கள். ये होगा तो आप लोग भी ज्योति के समान चमकोगे। வேதத்திலே 119ஆம் அதிகாரம் சங்கீதம் 119 105ஆம் வசனத்திலே भजन संहिता 119 105 पर पढ़े, உம்முடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் आपकी वचन मेरे पथ के लिए उजियाला, என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. मेरे रास्ते पर एक ज्योति के समान है। நம்ம சில இடத்துக்கு போறோம், कुछ जगह पर जाते हैं, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். परमेश्वर निश्चय बताएगा அந்த இடத்துக்கு போகலாம், उस जगह पर जाओ, அந்த இடத்துக்கு போகாதே. उस जगह मत जाओ, அந்த இடம் உனக்கு கண்ணியா இருக்கும், उस जगह तुझे फंसा डालेगा, அந்த இடம் உனக்கு தீமையா இருக்கும், उस जगह तेरे लिए गलत है, அந்த இடம் உன்னை பாவத்துக்கு கொண்டு போய் விடும். उस जगह तुझे पाप पर ले चलेगा। ஆண்டவர் உணர்த்துவாரா உணர்த்த மாட்டாரா? और पवित्र आत्मा सून देगा या नहीं देगा? எந்த ஒரு காரியம் செய்யணும்னா ஆவியானவர் உணர்த்துவார். कोई भी कार्य करने के पहले पवित्र आत्मा सून देगा। இதையும் மீறி தான் நம்முடைய மனசாட்சியை மலங்கடித்து தான் நம்ம பாவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். इसके उल्लंघन जाकर अपनी पवित्र आत्मा को शांत करके ही वे लोग पाप करने के लिए हम जाते हैं। லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே लूका 11 पर पढ़े 35 में और लूका 11:35 पर हम पढ़े, ஆகையால் इसीलिए உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. तेरे अंदर की ज्योति बुझ न जाए इसके लिए सावधान रहे, चौकसी के உன்னை साथ। ஒளியாக மாற்றி வைத்திருக்கிறேன். तुझे उज्याला के समान बनाया हो। இதே மீறி தவறான இடத்துக்கு போனால், ये छोड़कर भी अगर गलत रास्ते நீ पर गया, தவறான கிரியை செய்ய ஆரம்பித்தால் गलत क्रिया करना चालू किया, நீ என்ன செய்ய இருளாய் மாறி விடுவாய். अंधकार बन जाएगा। அப்படி மாறக்கூடாது என்பதற்காகத்தான் वैसे मत बन, இந்த इसलिए வேத வசனத்தை எழுதி வைத்திருக்கிறேன். इसलिए शास्त्र लिखा हूं, டார்ச் லைட் அடிச்சு நீ போகும்போது உன்னுடைய கால்களுக்கு அது தீபமும் जाते समय पर तेरे पथ के लिए वो உன்னுடைய दीपक, பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. तेरे रास्ते पर उजियाला। ஒரு இடத்துக்கு போக நினைக்கிறாய், कोई जगह पर जाने का நீ सोचता है, உடனே யோசித்து பார், सोच कर देख இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி इसके இருக்கிறார். बारे में परमेश्वर क्या कहते हैं, போகலாமா போக கூடாதா? जाना है नहीं जाना। கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? परमेश्वर के वचन क्या कहती அந்த है, வசனத்தை நீ தியானித்து அதை வாயினாலே பேசிவிட்டால் वचन को ध्यान कर कर तू मुंह से बोलेगा, சரியான காரியம் என்றால் போவாய், சரியில்லாட்டால் அப்பவே நீ கட் பண்ணி விடுவாய். सही कार्य रहेगा तो जाएगा, अगर सही कार्य नहीं तो तू उसे काट அந்த देगा। வேத வசனம் உன்னோட கூட பேசும், वचन तेरे साथ बात करते அதை रहेगी, உன்னை உணர்த்தும், सुन देगी, அது உன்னை நடத்தும். वचन तुझे चलाएगी। ஹalleluya. हालेलुया। இந்த வேத வசனம் தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. वचन ही तुम्हारे पथ के लिए हम देखते हैं कि ज्योति के समान है, நம் ஒவ்வொரு கால்களுக்கும் தீபமாய் இருக்கிறது. एक एक के पैरों के लिए दीपक के समान है। அதனால எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ये कोई ये नहीं कर सकता कि இந்த मुझे வேத पता है। வசனம் உங்ககிட்ட தானே இருக்கிறது. ये वचन आपके पास ही है। சமயத்துல வேத வசனத்தை எடுத்து பயன்படுத்தி நீங்க உங்களை பரிசுத்தமாய் நீங்கள் ஒளியாய் பாதுகாத்துக் கொள்ள समय வேண்டும். समय पर वचन को लो, उपयोग करो, आप अपने आप को पवित्रता बनाओ। நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் सब लोग ज्योति के बच्चा संतान है, நீங்கள் इसलिए பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். और जो तुम लोग है कि நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. अंधकार और रात की क्रिया की हम उसकी ओर से हम नहीं है। நாம் பாவத்துக்கான மக்கள் அல்ல, पाप के लोग इंसान नहीं, நாம் பாவம் செய்யக்கூடிய மக்கள் அல்ல. पाप करने वाले नहीं, அதுல இருந்து மீட்டு எடுத்து இருக்கிறார், उसे छुड़ाया है, நம்மை பரிசுத்தமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். पवित्रता बनाया। அப்ப நம்ம எப்படி காணப்பட வேண்டும்? ऐसा होना है ஒளி உள்ளவர்களாய். ज्योति के समान। இன்னைக்கு போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், आज आपको जाते समय पता होगा, ஒரு பெரிய ஒளி அப்படியே போயிட்டு இருக்கு, நம்மள நினைச்சு பார்க்கணும். एक ज्योति जा रही है कर हमें भी सोचना है, நான் போற பாதெல்லாம் ஒளியா இருக்கணும். मैं जहाँ जहाँ जाता है वहां पर एक பேசுகிற प्रकाश। கேட்கிறோம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு எப்படி என்று கேட்க வேண்டும். जो मेरे से बात करते मुलाकात करते वे लोग पूछते हैं कि कैसे ये है। நீ வந்தாலே ஒரு 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 பிரகாசம் உண்டாகிறது. तुम आते ही एक प्रकाश में आती है। யாராவது அப்படி உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா? क्या कोई देखकर तुम्हें कहता है? இனி சொல்ல முடியும். अभी कह सकते அந்த हैं। ஒளி உங்களுக்கு வீசினால், उस ज्योति तुम्हारे अंदर से चमकेगी அந்த तो, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு புறப்படுகின்ற उस பொழுது, परमेश्वर के वचन तुमसे निकली तो, அந்த நற்கிரியைகள் உங்களுக்கு வெளிப்படுகின்ற उस பொழுது, अच्छी गुण तुम्हारे अंदर से निकली तो, அவனுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு வெளிப்படுகின்ற பொழுது, परमेश्वर के गुण अगर आपके अंदर से बाहर निकले நீங்கள் तो, வந்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. आप आए तो संतुष्ट है, நீங்கள் பேசினாலே சந்தோஷமா आप இருக்கிறது. बात करेंगे तो संतुष्ट। நீங்கள் சொன்ன கர்த்தருடைய வசனம் என்னை சரியாக நடத்தி இருக்கிறது. आपने परमेश्वर का वचन बोले सही रीति से நீங்கள் चलाता சொன்ன है, கர்த்தருடைய வசனம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது परमेश्वर के वचन आशीष ले आ रहा है, என்று நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்வீர்கள். दूसरे को कहोगे, அப்ப அந்த ஒளி உங்களுக்கு பிரகாசிக்கும். ज्योति आपके अंदर से प्रकाश में இதை रहेगी। கேட்ட உடனே सुनते ही நீங்கள் இன்னும் பிரகாசிப்பீர்கள். और प्रकाश में ஓ होगे, அப்படியே கர்த்தருடைய வசனத்தை சொன்னோன்னு அந்த ஆத்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறது. और वो आप कहोगे क्या ये वचन बोलते ही आत्मा कितना संतुष्ट அந்த हुआ है। ஆத்மா மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. उस आत्मा है बहुत संतुष्ट அவங்களுக்கு होती है, ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. आशीष आती அப்ப है, நான் இன்னும் கொஞ்சம் ஒளி வீசுவேன், और ज्योति मैं बनूंगा, அப்ப இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவேன், और कुछ लोग को सुसमाचार இன்னும் सुनाऊंगा, நிறைய பேர் கர்த்தரா இயேசுவை நான் பிரதிபலித்து காண்பிப்பேன். और बहुत सारे लोग को यीशु मसीह के को मैं प्रकट करवाऊंगा। நம்முடைய ஒளி இருள
இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். इसलिए हमारी ज्योति अंधकार न होए उसके साथ सावधान रहना है। ஏன்னா வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் வேணும், जिंदगी पे आशीष भी चाहिए, அதே வேளையில நமக்கு எச்சரிப்புகளும் வேணும். उससे वही साथ चेतावनी और आज्ञा भी YouTubeல चाहिए। நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம். YouTube में तो बहुत सारे मैसेज நாம் மற்றவர்களை குற்றம் சொல்வதற்கல்ல, हम दूसरे को दोष नहीं ठहराते, அவர்கள் ஒரு சைடிலே போகிறார்கள். एक ही साइड में जाते हैं। ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலே போதும், நீங்க மன்னிக்கப்பட்டாச்சு. आप परमेश्वर को मान लो, आप लोग को माफ किया जाएगा। நீங்க பாவத்தை விடணுங்க அந்த பேச்சே அங்க வராது. पाप को छोड़ना है ये बोलते ही नहीं நீ लोग। பாவத்தில் இருக்க இந்த தவறை செய்யாதவர்கள் கண்டிக்க முடியாது. तो पाप में है इस गलत को मत कर नहीं कहते, அப்படி கண்டிக்காம விட்டுட்டு போய் விடுவார்கள். और जब वो बोलते हैं तो लोग छोड़कर चले நாம जाते हैं। அப்படி இல்ல, கண்டிப்பா பாவம் செய்யக்கூடாது என்று போதிக்கிறோம். हम ऐसा नहीं, पाप मत करो कर हम प्रचार करते हैं। பரிசுத்தமாகத்தான் வாழ வேண்டும் என்று போதிக்கிறோம். पवित्रता के साथ रहना कर இது प्रचार நமக்கு करते हैं। இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள ஆசீர்வாதமாய் ये காணப்படுகிறது. यहाँ और हमारे वहाँ की जिंदगी के लिए भी ये काफी है। இம்மையிலே நாம் பரலோக இன்பங்களை இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம். इस दुनिया पर स्वर्ग की आशीष हम पाते हैं। இன்றைக்கு ஆண்டவர் வந்து விட்டாலும் பரலோகத்துக்கு இயேசுவே வாரும் என்று சொல்லி போய் விடலாம். आज भी मसीहा है तो यीशु मसीह आप आगे मैं तुम्हारे साथ चलता हूँ तुम लोग कह सकते हो। இன்னும் பரிசுத்தமாய் பாதுகாத்து क्योंकि கொண்டிருக்கிறோம். पवित्रता के साथ हमें संभालते हैं। ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறோம். परमेश्वर की प्रिय அந்த जीते தைரியம் நமக்கு இருக்கிறது. धैर्य है। அவர் மேகங்கள் மேலும் சத்தம் வந்தோடனே நாம் சந்தோஷப்படுகிறோம். मेघ में आता है तो उस आवाज आते हम संतुष्ट होते। வேதத்தில் எழுதியிருக்கிறது, शास्त्र में लिखा है அவர் வரும்போது பிரதான தூதனுடைய சத்தத்தோட பெரிய இடி முழக்கங்களோட வருவார். और वो जब आएगा तब हम देखिए प्रधान दूतों के साथ और बहुत हम देखते हैं कि आवाज और गर्जना के साथ आएगा। பாவம் செய்யறவங்க ஓடி போய் மலைக்கு பக்கத்துல ஒளிவார்களாம். जो पाप किए हैं वो लोग जाकर पहाड़ के अंदर छुपेंगे करके लिखा है। மலை எங்களை மறைத்து எங்கள் மேல் விழுங்கள் என்று கூட वे சொல்வார்கள். लोग कहेंगे पहाड़ हमें छुपा ले, हम पर गिर पड़ कर कहेंगे। பாவத்தில் இருக்கும் மக்கள் தான் பதறி போய் போவார்கள். जो पाप में है वे लोग ही डरेंगे। ஆனா பரிசுத்தலுக்கு நாம சந்தோஷமா இயேசுவே வாரும் என்று சொல்லுவோம். जो पवित्रता में रहेंगे हम कहेंगे ए यीशु मसीह आ जाओ, हम இப்ப तैयार அந்த हैं। நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா இல்லையா? क्या वो भरोसा हमें है या नहीं? சரி, இன்னைக்கு தான் கூட்டம் முடிஞ்சோன்னு இயேசு கிறிஸ்து வராரு மேகத்துல. चलो अगर समझो आज आराधना होने का यीशु मसीह मेघ पे आते हैं, நம்ம அப்படி போயிடலாமா? போக முடியாதா? बादल पर आएंगे तो हम जाएंगे या नहीं? போயிடலாமா? போக முடியாதா? हम जाएंगे या नहीं? போயிடலாம். ஹalleluya. हालेलुया। அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது. विश्वास हमें होना। ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोग, இயேசு கிறிஸ்துவுல ஒளியாகவே இருப்போம். यीशु मसीह के समान இதுக்கு ज्योति முன்னால் के நமக்கு साथ। அப்படி இல்லாவிட்டாலும் ऐसे हम नहीं हुए तो भी வசனத்தை கேட்ட உடனே वचन सुनते ही இன்றிலிருந்து நம்ம அப்படியே மாறி விடுவோம். अब से बदल जाएंगे। தேவனுக்கு பிரியமுள்ள காரியமாய் காணப்படுவோம். परमेश्वर की प्रिय जिएंगे। ஒரு கருவியாய் காணப்படுவோம். ये हम देते परमेश्वर ஆண்டோட சித்தத்தை செய்வோம். परमेश्वर की इच्छा को पूरी பொய் करें। நமக்கு வேண்டாம். झूठ नहीं चाहिए, தீமை நமக்கு வேண்டாம். गलत नहीं चाहिए, மற்றவர்களை பகைக்கிற நமக்கு வேண்டாம். दूसरों को बैर करना नहीं, பொறாமை நமக்கு வேண்டாம். घमंड नहीं, சண்டை நமக்கு வேண்டாம். झगड़ा नहीं, அன்பு, சந்தோஷம், சமாதானம், प्रेम, शांति और मेल मिलाप, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் இதெல்லாம் நமக்கு வரட்டும். लंबी धीरज, दयालु और அப்படியே மாற வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். ऐसे बदलना कहकर हम प्रार्थना இந்த करें। குணாதிசயங்கள் இன்னில் வரட்டும் ஆண்டவரே. इस गुण हमारे अंदर आने दो நான் प्रभु। பரிசுத்தவானாய் மாறட்டும். पवित्र जन्म நான் ஒளி உள்ள பிள்ளையாய் மாறட்டும். ज्योति के बच्चे के समान बने। உலகத்திலே ஒளி வீசட்டும். दुनिया पर ज्योति चमकाए, உம்முடைய ஒளி என்னிலிருந்து பிரகாசிக்கட்டும். आपकी ज्योति हमारे अंदर से प्रकाशमय है। அப்படியே சொல்லுவோம். ऐसे ही बोलेंगे, அப்படியே மாறி விடுவோம். ऐसे ही बदल அப்படியே जाएंगे, நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். ऐसे परमेश्वर सब पर आशीष करे, கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष करे। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया।